ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கோயிலில் புளியோதரை சாப்பிட்ருக்கோம். அதே டேஸ்ட்டில் வீட்டில் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்தில் முழு மல்லி எடுத்து 1 ஸ்பூன் போட்டுடலாம். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் கடலை பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வறுத்துக்கலாம். அது வறுபட்டதும் 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம், 2 வத்தல், காயப்பொடி எல்லாத்தையும் சேர்த்து வறுத்துட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து கடுகு, கருவேப்பிலை, முழு வத்தல், கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிட்டு நம்ம கரைச்சி வச்சுருந்த புளியையும் சேர்த்துட்டு மஞ்சத்தூள், நம்ம அரைச்சி வச்சுருந்த மிளகா பொடி அதில் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துருங்க. தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், இப்போ மிக்சிங் ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம ஆற வச்சுருந்த சாதத்தோடு அதை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கிண்டி விட்டு எடுத்துட்டோம்னா சுவையான புளியோதரை ரெடி. இது ரொம்ப சூப்பராக இருந்து ஃப்ரெண்ட்ஸ், செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல எப்படி இருக்குது சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.